ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, வரும் கந்த சஷ்டிக்குள் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். உன் கோரிக்கைகள் அனைத்தையும் கேட்டேன், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டேன். நீ என்ன பிரார்த்தனை வைத்தாயோ அதை செவி கொடுத்து கேட்டேன். இதோ கந்த சஷ்டிக்குள் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன். கந்த சஷ்டி முடிந்தவுடன் மறுநாள் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் மறுநாள் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள். அங்கு ஒரு உணர்வை நீ அறிவாய், மெய் சிலிர்ப்பாய். அந்த நேரத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இது உன் முருகனின் சத்திய வாக்கு தங்கமே. மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். எத்தனையோ ஏமாற்றத்தை பார்த்து விட்டாய். இந்த மாற்றமானது, மிகப்பெரிய மாற்றமானது உன் வாழ்க்கையை புதுப்பிக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். அந்த நேரத்தில் என்னுடைய கல்யாண கோல காட்சி உன் கண்முன் வந்து நிற்கும். உன் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இருக்கும். உன் கையில் ஒன்று கிடைத்து மகிழ்ச்சி அடைவாய். தவறவிடாது அன்று பெற்றுக்கொள். நானும் பல தடவை உன்னிடம் கூறினேன், ஒரு சில நேரத்தில் உனக்கான இறுதி வாய்ப்பை தந்தால் பெற்றுக்கொள் தங்கமே. ஆனால் நம்பினால் மட்டும்தான் கிடைக்கும். உன் கஷ்டத்திற்கு தீர்வாக கூட இருக்கும் தங்கமே. என் அருள் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை பெற முடியும். நீ கோடி புண்ணியம் செய்தவர்களில் ஒருவர். இதை கேட்கும் போதே உனக்கு மெய் சிலிர்க்கத்தானே செய்கிறது. அப்போ கர்மவினை கழிய துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ என்னிடம் கேட்ட அந்த மாற்றம் அன்று வார அந்த திருக்கல்யாணத்தில் மஞ்சள் குங்குமம் கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய மாற்றத்தை காண்பிப்பேன். நிச்சயம் உனக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. உன் மனமானது இந்த நேரத்தில் தேவையில்லாததை யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. தலையில் சுமைகளை ஏற்றி கொண்டிருக்காது. ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏற்படும் விஷயங்கள் கூட அவமானமாக இருந்தால் அந்த இடத்தில் பயப்படாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ நகன்று வந்தாலும் உன்னை திரும்ப திரும்ப வந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பொறுத்துக்கொள். கொஞ்சம் பொறுத்துக்கொள். அதனால் தான் சொன்னேன், கந்த சஷ்டி வரை பொறுத்திரு, நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் அவர்களுக்கு பாடம் புகட்டி விடுவேன். நீ எதையும் அதுவரை வெளிக்காட்டாதே, சொல்வதை கேள். உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதானே. அதை போய் ஏன் உன்னை மதிக்காதவர்களிடம் செலவிட்டு போகிறாய்? அவர்களை பார்க்கவே பார்க்காதே, அவர்களை மறந்துவிடு. எதிர்காலத்தை உன் முருகனின் கையில் கொடுத்து விட்டாய் அல்லவா? பின்னென்ன தங்கமே, நல்லதுதான் நடக்கும். இனி உனக்கு நல்ல நேரம் என்பதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய், பார்க்கிறாய். கந்த சஷ்டிக்குள் நடக்கும் என்று என் முருகன் சொல்லி உள்ளார் என்று உன் மனதுக்குள் வச்சுக்கோ, வெளியில் சொல்லாதே. மிகப்பெரிய மாற்றம் நடந்ததும் அவர்களே பார்ப்பார்கள், பிரமிப்பார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்துவிடும் உன்னுடைய மாற்றமானது. அப்போது சத்தமிட்டு சொல், என் முருகன் எனக்கு செய்து கொடுத்து விட்டார் என்று. அதுவரை பொறுமையாக இரு. இனி நடப்பவை அனைத்தும் உனக்கானதாகத்தான் நடக்கப் போகிறது. யோகத்தில் அடி எடுத்து வைத்து விட்டாய். எவ்வளவோ சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுத்தேன், நீயும் கற்றுக்கொண்டாய். அனைத்தையும் புரிந்து ஒரு சில கவலையை எல்லாம் தள்ளி போட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தாய். உனக்கே தெரிகிறது நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று. நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிட்டது என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏன்னா உன்னோடு வந்தவர்கள் திடீரென்ற காணாமல் போய்விட்டார்கள், வழிமாறி சென்று விட்டார்கள். வழிமாறி சென்றவர்களை தேடாதே. நல்லதுக்குத்தான் வழிமாறி சென்றிருக்கிறார்கள். அது உனக்கு தேவையானதுதான் என்று நீ நினைச்சுக்கோ. உன்னை விட்டு பிரியும் போது மரண வலியை அவர்கள்தான் அனுபவிப்பார்கள்.
இது என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் என்று, எதற்கு இந்த வாழ்க்கை என்று பல கேள்விகள் உன் ஆள் மனதை ஆட்டி படைக்குதா? எல்லாமே உன்னை விட்டு போகுதுன்னு நினைக்கிறாயா? போக வேண்டியது தான் போகிறது, இருக்க வேண்டியது உன்னிடத்தில் தான் இருக்கிறது. நீயும் இந்த கடந்த 2 வருடத்தில் நிறைய அனுபவித்து விட்டாய். உன் இரத்த சொந்தமே உன்னை பாழாக்கி விட்டது. இரத்த சொந்தம் வேண்டும் தான், ஆனால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். அந்த இரத்த சொந்தம் எல்லா இடத்திலும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையே. படிப்பறிவு உள்ளவர்கள் பண்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் தற்குறியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். தான் தோன்றியாக இருக்கும் அந்த தற்குறிகள் உனக்கு தேவைதானா? இல்லை. இதை செய்யக்கூடாது என்றார்கள், ஆனால் அதை செய்தார்கள். அவர்கள் இப்போது வேண்டுமானால் நன்றாக இருப்பது போல் இருக்கும், ஆனால் நிறைய அடி காத்து கொண்டிருக்கிறது. வேண்டாம், அதை பற்றி எல்லாம் யோசிக்காதே, நான் பார்த்துக்கொள்கிறேன். நல்ல எண்ணத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ அவர்களை பற்றி நினைக்கவில்லை என்று எனக்கு தெரியும். உன் மனம் எதில் ஆசை போட்டு கொண்டிருக்கிறது என்று கூட தெரியும். நீ நிச்சயமாக இழந்தது எல்லாம் பெரும் வாய்ப்பு கந்த சஷ்டிக்குள் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். எண்ணம் தான் உன்னை முன்னோக்கி நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது, நல்ல எண்ணம். கவலைப்படாதே. நீ இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்க உன் முருகன் பொறுப்பட்டு விட்டேன். என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்க தயாராகிவிட்டேன். அன்றுக்குள் நடந்து முடிந்துவிடும் கந்த சஷ்டி. என் முருகா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குமா என்று மட்டும் கேட்காதே. என் பிள்ளைகள் யார் யார் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்து கேட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் நடத்தி காண்பிப்பேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். உங்கள் முருகன் உங்களுக்கே சொந்தம். பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுவதற்காகத்தான் இந்த முருகன் இருக்கிறேன். இனி வலியை சுமந்து கொண்டு வாழ தேவையில்லை. வலி மனதில் இருக்கக்கூடாது. உன் மனமானது பாரம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டே இருந்தால் பாரத்தை எவ்வளவு தூரம் தாங்குவாய்? தூக்கி தூக்கி போட்டு போய்கிட்டே இரு. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மனதுக்குள் அப்பப்போ என்னென்ன நடக்குதோ நடக்கும், நல்லதாக நடக்கும். நல்லது நினைக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.